ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்ட்ரீட் எயிட் vlogs. இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிராக்டர் செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டீர் கம்பெனியோட 5045D அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வர டிராக்டரை பற்றி தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், இந்த டிராக்டரை எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா காலகட்டத்திலேருந்தே வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். என் பேர் புவனேஷ். நான் புளிப்பாரில் இருக்கிறேன். இந்த டிராக்டரை 8 வருஷமா வச்சிருக்கேன். 8 வருஷமா வச்சிருக்கீங்க. ஜான் டீர் கம்பெனி எதாவது வச்சிருக்கீங்களா இல்லை முன்னாடி வேற ஏதாவது? 275 மகேந்திரா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 744, அதுக்கப்புறம் ஜான் டீர் எடுத்துருக்கீங்க. தம்பி, டிராக்டர்னு பார்த்தா நிறையா வண்டி இருக்குது. நீங்களே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா தான் வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் 8 வருஷமா ஜான் டீர் வச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அது என்ன காரணம் சொல்ல முடியுமா? ஜான் டீரில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. அது சைடு கியர், வாட்டர் கொஞ்சம் நல்லா இருக்கு. பவர் ஸ்டாரிங் இருந்து வாட்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி. நீ எத்தனை வருஷமா அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிற? நான் 2 வருஷமா. 2 வருஷமா ஓட்டிட்டு. சரி. மகேந்திரா ஓட்டிட்டு இருந்தில்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அது ஹெச்பி கம்மி. அது சீக்கிரம் வண்டி தூக்கியாது, இது தூக்காது. லிஃப்டிங் அதிகமா இருக்கு. இது கொஞ்சம் வெயிட் அதிகமா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க. சரி. இந்த வண்டியில ஏர் ஃபில்டர், கூலிங் சிஸ்டம் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியுமா உன்னால? சொல்லுங்க. ஓப்பன் பண்ணி காட்டிடு. ட்ரை டைப் ஏர் ஃபில்டர்னா, இந்த வண்டிக்கு ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கார் கொடுத்துக்கிற மாதிரி கூலிங் வாட்டர் கூலிங் சிஸ்டம். ஹீட் ஆச்சுன்னா தண்ணி எடுத்து. இதுக்கு 3 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் 3 சிலிண்டர் இன்ஜின். 3 சிலிண்டர் இன்ஜின். எத்தனை HP செக்மெண்ட்ல வருது இது? 45 HP செக்மெண்ட்ல வருது. சரி. இப்போ வந்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ரக்ஷன் கிளஸ்டர் பத்தி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீசல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டீசல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன RPMல வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளேயே வந்து ஹவர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஜிட்டலில் கொடுத்துட்டாங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் கேபிள் மாதிரி ஒன்று இருக்கும், அது சுற்றிட்டு இருக்கும், அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போலாம் வந்து நம்ம டிஜிட்டல் மீட்டரை கொடுத்ததுனால இந்த டிஜிட்டல்லையே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்ஜின் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, ஆன்நெட் டெம்பரேச்சரில் இருக்கா இல்லை ஹை டெம்பரேச்சரில் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னது சொல்கிறது, அப்புறம் இங்கே வந்து ஆம் எக்ஸிலேட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ரைஸ் பண்ணி ரோ பண்ணி ஓட்டிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆரன் அடிச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட்டு. இப்போ நம்ம எங்கேயாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எங்கேயாவது பார்க் பண்ணணும்னா பார்க் பண்ணிட்டு ஹசார்ட் லைட் போட்டு விட்டால் நம்ம கார் மாதிரி தான் 4 இண்டிகேட்டர் எரியும். இப்போ நம்ம பார்க்கிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் செப்பரேட்டாக இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து அது கீழே கொடுத்துருக்குறாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. அப்புறம் இங்கே வந்து அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கார்லலாம் வர மாதிரியே மொபைல் இங்கே சார்ஜ் போட்டு கேபிள் வச்சு இங்கே கனெக்ட் பண்ணி இந்த மொபைல் ஹோல்டரில் வச்சுக்கலாம். கீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே என்னென்னா பார்க்கிங், அதாவது ஹேண்ட் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. சும்மா ஒரு விரலில் போட்டாவே ஹேண்ட் பிரேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் ஸ்டோக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் ஸ்டோக் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ரொம்பவுமே குமியணுங்கிறது இல்லை, ஒரு அளவுக்கு எட்டுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைட்டான ஆள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சும்மா லைட்டாக கொஞ்சம் போதும், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வந்து இப்போது வண்டியை ஆன் பண்ணி இன்ஜின் சவுண்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கிளஸ்டர் பற்றி பார்க்க போனால் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணப்போ தெரிஞ்சிருக்கோம். இங்கே வந்து ஹவர் மீட்டர் காட்டியிருக்கோம், அது வண்டி நாய்ஸில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இங்கே இந்த பேட்டரிக்கான இண்டிகேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆயில் மீட்ரு வந்து அதுக்கான இண்டிகேஷனும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போது அதாவது பேட்டரி லோ ஆகுது அப்படிங்கிறதுனா அந்த வார்னிங்ஸ் லேம்பெல்லாம் இங்கே எரியும். அப்போ நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கலாம் பேட்டரி வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி.
அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், இது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளச்சு. சிங்கிள் கிளச்சுனால் என்னென்னா இதை யூஸ் பண்ணியே தான் பிடிஓ போத் வண்டி மூவிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது ஆஃப் பண்ணிட்டோம்னா இது அதாவது இந்த கிளச்சை மிதிச்சோம்னா வண்டி மூவிங் நிற்கும். சேம் டைம் நம்ம பிடிஓ ஆப்ரேஷனில் இருந்துச்சுன்னா பிடிஓவும் நின்றும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கீரு ரொம்பவுமே வசதியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த தம்பி சொன்ன மாதிரியே கீர் நல்லா வசதியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே இந்த சைடு லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலு, ஹை கீரு, அப்புறம் வந்து இந்த சைடு தள்ளி போட்டால் லோ கீர் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது ரிவர்ஸ் கீரும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுக்கல. அதாவது 1 2 3 4 ரிவர்ஸ்னு எல்லா வண்டியிலையும் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசிபிலலாம் தெரியும், இப்போ ஒரு 4வது கியரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே வந்து ஒரு சுவிட்சை மாற்றி விட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் போகும். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ நம்ம 4வது கியரில் ஃபார்வர்டில் போயிட்டுருக்கோம்னா அப்படின்னாலும் இப்போ ஃபார்வர்டில் போயிட்டு இருக்க வண்டி அப்படியே நிறுத்தி ரிவர்ஸில் போட்டோம்னா அதே ஸ்பீடில் வந்து பின்னாடி போகும். இப்போ ஃபார்வர்டில் எவ்வளோ ஸ்பீடு போகுதோ, எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ரன் பண்ணுறோமோ அதே ஸ்பீடில் வந்து ரிவர்ஸும் போகணுங்கிறதுக்காக இங்கேயே வந்து அதாவது ஹை கியர் லோ கியர் செக்மெண்ட்லேயே இந்த ரிவர்ஸ் கியரிங் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். இப்போது அந்த இது டெய்லர் ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நல்லா வசதியாக இருக்கும். இப்போது நம்ம ரொட்டாவேட்டர் ஓட்டிகிட்டு இருக்கோம், முன்னாடி போயிட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டோம், ரிவர்ஸ் டக்குன்னு வரணும்னா டக்குன்னு 4th கியரை மாற்றி விட்டு ரிவர்ஸ் போட்டு வந்தோம்னா சீக்கிரம் ஏரியா கவர் பண்ண முடியுங்கிற ஒரு கான்செப்டுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இதோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொட்டாவேட்டரோட கீர் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சைடு இந்த கிளச்சை மிதிச்சுட்டு முன்னாடி தள்ளனோம்னா ரொட்டாவேட்டர் ஆப்ரேஷன், அதாவது ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதே கிளச்சை நல்லா அமுத்திட்டு பின்னாடி தள்ளிட்டோம்னா ரொட்டேஷன் வந்து ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். அதான் இது சிங்கிள் கிளச்சுங்கிறதுனால இந்த மாதிரி கான்செப்ட்டு. ஒரு சில வண்டிகள் நம்ம பார்த்துருக்கோம், டியூட்ஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டுவெல் கிளச் கொடுத்துருந்தாங்க. அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடி கிளச் கொடுத்துருப்பாங்க, இந்த ரைட் சைடில் கிளச் கொடுத்துருப்பாங்க. அதை செப்பரேட்டாக ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொட்டேஷன் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னும் வந்து இது பழைய மாடலுங்களாக இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது ஜாண்டீரோட ஹையர் செக்மெண்ட்ஸில் மாற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஹைட்ராலிக் லிஃப்டிங் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, பிரேக் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக ரிலீஸ் பண்ணோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1400 கிலோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து அந்த 1400 கிலோ தான் நம்ம தூக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. நம்ம வந்து மேக்ஸிமம் 3000 கிலோ வரைக்கும் தூக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஜென்ரலாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் 2-3 வீடியோவில் பேசியிருக்கிறோம். அவங்க ஸ்டாண்டர்டாக கொடுக்குறதுக்கு மீறியும் நம்ம வந்து லிஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். 1400 கிலோ மட்டும் தான் தூக்க முடியுமானா இல்லை, அதுக்கு மேலேயும் தூக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டியூட்ஸ் பாக்குரு அந்த மாதிரியான வண்டியில் மட்டும்தான் இருந்தது. இப்போ ஜாண்டீர்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேத்துல மாட்டி வண்டி இது ஸ்லிப் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்லிப்பாக இப்போ ஒரு வீல் ஸ்லிப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு வீலும் அப்படியே உட்காந்துக்கும். அப்போ வந்து இந்த லிவர் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ரேஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டு வீலுக்கான ட்ராக்ஷனும் அட் அ டைமில் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா சேம் ரெண்டு வீலும் சுற்றுறது மூலமாக நம்ம வந்து ஒரு ஸ்கிட்டிங்லேருந்து தப்பிச்சு மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இந்த லிவரை கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயில் இமர்ஸ் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக நிறையா வண்டியில் நம்ம அதான் பார்த்துருக்கோம். மகேந்திராவாக இருக்கட்டும், ஜாண்டீராக இருக்கட்டும், டியூட்ஸ் பாகராக இருக்கட்டும், நியூ ஹாலண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா ஆயில் இமர்ஸ் டிஸ்க் பிரேக் இப்போது காமனாக கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த ஹீட் கார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம இப்போ கால் இங்கே வச்சு ஆப்ரேட் பண்ணிருக்கோம், கொலை ஓட்டும் போதெல்லாம் வந்து காலை இங்கே வச்சு ஆப்ரேட் பண்ணிருக்கோன்னு வைங்க. இப்போ ஹீட் வந்து இன்ஜின்லேருந்து நேராக வருதுன்னா அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அங்கே ஹீட் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம்னா இங்கே வந்து லெக் எக்ஸ்லேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இது டெய்லர் மாட்டிட்டு ரோட் ரன்னிங் போகணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஸ்டேரிங் வந்து என்னென்னா பவர் ஸ்டேரிங் தான். இப்போது ஜென்ரலாக பவர் ஸ்டேரிங் எல்லா வண்டியிலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக பவர் ஸ்டேரிங் போது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கியர் செக்மெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸு. நான் சொன்ன கான்செப்ட் தான். 4 கியரில் ஃபார்வேர்ட்லேயும் போகலாம், 4 கியரில் பின்னாடி வரலாம். அதனால் இது வந்து 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸு. அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு. அடுத்து வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா
ஃபியூல் டேங்க் வந்து எல்லா வண்டியிலுமே மேக்ஸிமம் எல்லா வண்டியிலுமே வந்து ஃபியூல் டேங்க் வந்து முன்னாடி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ஃபில்லிங் வந்து எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரியான கான்செப்டில் யோசிச்சாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் மேக்ஸிமம் இப்போ ஜாண்டியரை விட்டு வேறு பிராண்ட் போகிறவங்க ஒரு ஆப்ஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபியூல் டேங்க் வந்து முன்னாடி இருந்திருந்தா அந்த அந்த இன்ஜினுக்கும் ஆப்ரேட்டருக்குமான ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டு குறைஞ்சி கிடச்சிருக்கும். அதனால் ஒரு ஹீட் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஃபியூல் டேங்க் வந்து பின்னாடி அமைஞ்சது ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆப்ரேட் பண்ணி ஜாண்டியர் பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், பிடிக்காதவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம். ஆனால் இங்கே வந்து ஃபியூல் டேங்க் வந்து பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை லிட்டர்னா 60 லிட்டரு கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 2900 மில்லிமீட்டர். அந்த சர்க்கிள்லேயே வந்து வண்டி ஃபுல்லாக ஓவராக ரொட்டேட் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேரிங் இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாண்டியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக எல்லா வண்டியிலையும் பார்க்குற மாதிரியான டெப்த் சென்சிங் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே பார்த்து தான் கொக்கிக்கு ஒரு டெப்த் சென்சிங், ரொட்டாவேட்டருக்கு ஒரு டெப்த் சென்சிங், அதுக்கப்புறம் அந்த நல்ல டெப்த்தாக போகணுன்னா அதுக்கு ஒரு ஹோல் அதில் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொட்டாவேட்டருக்கான இது வந்து இங்கே பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து 540 RPM ரொட்டாவேட்டரு, நல்ல ஹெவியாகவே இருக்குன்னு வந்து யூசர் சொல்லியிருக்காரு. அது யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். யூஸ் பண்ண போகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பிடிஓ வந்து இப்போ நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 540 RPMல ரன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 365 மில்லிமீட்டர். ஓரளவுக்கு நல்ல மாட்ரேட்டான ஹைட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சாதாரண சின்ன பொலியெல்லாம் ஏற்றணுன்னா அசால்ட்டாக ஏறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் 365 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டயர் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். 14.9க்கு 28, 14.9க்கு 28ங்கிற ரியர் வீல் சைஸும், ஃப்ரண்ட் வீலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6க்கு 16 அப்படிங்கிற ஃப்ரண்ட் வீல் சைஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பொதுவாக வந்து நம்ம 2-3 வண்டி வந்து பார்த்தாச்சு ரிவ்யூவில். இப்போ வந்து இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூடு வந்து வித்தியாசமாக போட்டிருக்காங்க. இந்த டாப்பு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ காம்பாக்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து ரோடு ரன்னிங்கில் ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தே நடந்தாலும் உள்ளே இருக்க ஆப்ரேட்டருக்கு வந்து எந்த விதமான சேதம் ஏற்படாதுன்னு நம்ம வந்து 100% ஷூரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு சேஃபான டாப்பாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இரும்பு தான். இப்போது அந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்தாலும் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். நம்மளுக்கு அடி கொஞ்சம் கம்மியாக தான் விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா தார்பாய், ஸ்ட்ராங்கான தார்பாய் வச்சு போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸாக இருக்குன்னா, மழை எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நம்ம வந்து உள்ளே ஈஸியாக உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வெயில் எவ்வளோ அடித்தாலும், இப்போ ஃப்ரண்ட்டு இவ்வளோ ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால மூஞ்சிக்கு எவ்வளோ அடித்தாலும் மூஞ்சிக்கு வராது. அதனால் உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கூடு அதாவது டாப் போடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி, ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய டிராக்டர்னு எடுத்துட்டோம்னா அந்த விவசாயி வந்து ஒரு பெரு விவசாயியாக இருக்கணும். இல்லை அப்படி இல்லை நம்ம சிறு குறு விவசாயியாக இருக்கோம் அப்படின்னா ஒரு மினி டிராக்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். இப்போது ஒரு நடுத்தர விவசாயிகள்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான வண்டி வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற வந்து இந்த ஓனர் சொல்லியிருக்காரு. தம்பி வந்து சொல்லிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் எழுதணுன்ட்டு இடையில ஓடிட்டான். அதனால் வந்து நம்மளே இந்த வீடியோ பண்ண வேண்டியதாகி போச்சு. இப்போ வந்து என்னென்னா, இந்த 45 ஹெச்பியாக இருக்கிறதுனால டீசல் கன்சப்ஷன், நம்ம இப்போ பெரிய வண்டியை ஆப்ரேட் பண்ணுறோம்னா எல்லா இடத்துலையும் போய் வர முடியாது. ரொம்ப சின்ன வண்டியாக இருக்குதுன்னா ரொம்ப டைம் கவரேஜ் ஆகும். அப்போது ஒரு ஏக்கரா ஓட்டுறதுன்னா இந்த வண்டி ஒரு மணி நேரத்தில் ஓட்டுதுன்னா அது ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரி கணக்காயிரும். அப்போது அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு ஒரு 45 ஹெச்பி செக்மெண்ட்டில் மைலேஜ், அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாரு, ஜாண்டியர் பொதுவாக என்ன மைலேஜ் வருது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாரு. இந்த வண்டியோட ஓனர் சொல்லியிருக்காரு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னா ரோடு ரன்னிங் வந்து 8 to 10 கிடைக்குது. அதே மாதிரி ரொட்டாவேட்டர் ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 3 to 3.5 லிட்டர் குடிக்குது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்காரு. ரொட்டாவேட்டரு, கலப்பை, கொக்கி கலப்பை, அது மாதிரி எது போட்டு ஆப்ரேட் பண்ணாலும் மணிக்கு 3 to 3.5 கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. இதை வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா 8 to 10 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பொதுவாக டிராக்டரில் பார்க்குற மாதிரியே தான். இது வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 15 ஆர்பிஎம்மில் வச்சு ஓட்டினோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். 20 ஆர்பிஎம்மில் வச்சு, அதாவது டீசல் கன்சப்ஷன் போது நம்ம எல்லா டிராக்டரும் முதல்லேருந்து பார்க்குற டிராக்டர் ஸ்டார்டிங் நம்ம
நியூ ஹாலண்ட்லேருந்து ஃபார்ம் ட்ராக் மினி டிராக்டர்லேருந்து டியூட்ஸ் ஃபாகர்லேருந்து மகேந்திரா எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், நம்ம ஓட்ட தெரிஞ்சு ஓட்டினோம்னா அந்த வண்டிக்கான மைலேஜ் அது கொடுக்கும். நம்ம செய்ய தெரிஞ்ச வேலையை நம்ம செய்கிற மாதிரி செஞ்சோம்னா அதுக்கான மைலேஜ் அது கொடுக்கும். எல்லா கம்பெனிக்காரங்களும் வந்து அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்காரன் டீசல் போகணும்னு சொல்லி யாருமே கொடுக்குறதில்ல. நம்ம ஆப்ரேட்டரோட நாலேஜ் வச்சு தான் நம்ம வந்து அந்த வண்டிக்கான மைலேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம ஓட்ட தெரிஞ்சு ஓட்டோம்னா நம்மளுக்கு தேவையான மைலேஜ் அது கொடுக்குன்னு தான் பேசிக்காக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாண்டீர் 5045D அப்படிங்கிற வண்டியை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சிறு குறு விவசாயியாக இருக்கார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டி அவருக்கு தேவைப்படலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்கார். அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வீடியோவே எடுத்து இந்த வண்டியை பற்றி எல்லாமே எடுத்துக்கோங்க தம்பி, எடுத்து உங்கள் சேனலில் போடுங்க, நம்ம வந்து இந்த வண்டி சேல்ஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம், இந்த சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் போய்க்கலாம், நம்மளுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கார். அதனால் வந்து இந்த வண்டி சேல்ஸில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2018. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. 2700 மணி நேரம் ஓடி இருக்குது. டோட்டல் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2700 மணி நேரம் தான் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் தான். நீங்கள் இப்போது அடுத்து தான் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டியாக உங்களுக்கு வந்து உங்கள் கையில் வரும். நீங்கள் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் ட்ரெஸ்ட் ட்ரைவிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஓட்டி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்துச்சுன்னா வந்து நம்ம வண்டியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டு என்னென்னா வேல்யூ ++ V2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து ஒரு வேல்யூபிள் வண்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஜாண்டீர் இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஓனரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், அதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கான்டாக்ட்ஸ் மட்டுமே இல்லாமல் எங்களோட கான்டாக்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து எங்கள் சேனல்லேயே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறோம் எல்லா வீடியோலையும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வண்டி சேல்ஸ் பண்ணணும், இல்லை உங்கள் வண்டியை பற்றி எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். இப்போ நம்ம ஒரு டியூட்ஸ் ஃபாகர் போட்டோம், அவங்க வந்து அவரோட வண்டியை பற்றி சொன்னார், அவர்கிட்ட இந்த மாதிரி டீலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னார், அதெல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களோட வண்டியை பற்றி சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லணுன்னாலும் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோடு சேர்ந்து அந்த வண்டிக்கான டெய்லர் எல்லாமே வச்சுருந்துருந்தாங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட்னால மாறுறதுனால அதுக்கான டெய்லரும் வந்து சேல்ஸிங்கு தான் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 2020 கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரர்ஸ் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணது. வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது, எந்த ஒரு கட்டு இல்லாமல் துருப்பிடிச்சி இது போகாமல் நீட்டாக இருக்குது. அதாவது 2020 தான் மேனுஃபேக்சர் பண்ணது. இப்போ நீங்கள் வந்து கல்லுலோடலாம் ஓட்டணுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க, அவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21 கட்டு இருக்கிற டெய்லர் அப்படிங்கிறாங்க. டயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபில்டட் டயரு நல்லா புதுசாகவே இருக்குது. இதுக்கான ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கலப்பு இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. கொழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது, ஹெவியான ஓட்டுக்கும் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 9 கலப்பு, அதாவது கொக்கி, இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. பெயிண்டிங்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொழு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தேய்மானம் இல்லாமல் நல்லா இருக்குது. ஆப்ரேஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரும் கொடுக்குறாங்க. இது வந்து 36 கத்தி ரொட்டாவேட்ரு, AES ரொட்டாவேட்ரு, அதாவது அம்மன் இன்ஜினியரிங் ரொட்டாவேட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் பண்ணது 2021. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. கொழுவெல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடு சேர்ந்து ரொட்டாவேட்ரு, டெய்லரு, கொக்கி கலப்பை, 5 கலப்பை இது எல்லாமே சேல்ஸுக்கு தான் இருக்குது. இது வந்து மொத்தமாக வண்டியோட செட்டாக எடுத்துட்டாலும் சரி, தனித்தனியாக விருப்பப்பட்டாலும் சரி, நீங்கள் நேரில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சொல்லி அது வந்து நாங்கள் நல்லா குறைச்சி தருவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து மொத்தமாக எவ்வளோன்ட்டு வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக என்னென்ட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இது வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறது போக நீங்கள் நேரில் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து ஓனர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்கிற டயலாக் தான், மறக்காமல் ஸ்ட்ரீட் வைஸ் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.